ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, நம்முடைய மாணவர் செல்லசேலம் முருகேசன் ஐயா அவர்களை கிடைக்கிறோம். ஐயா, நம்முடைய மாணவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துல ஐயா கவனிய ஒரு போட்டோ ஐயா என்ன சிந்தனை கவனியா பேசியா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மனையாடி 10 நிமிஷம் முடிச்சு வரவர் கவனமா இருக்குங்களேன். போட்டோ எடுத்துட்டீங்களா? 5 கரத்தினை யானை முகத்தோனை இந்தின் இளம்பரை போலும் நீற்றினை நந்தி மகண்டனை ஞான குடுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் விக்னேஸ்வராய நமக. என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கும் என் அன்பு மொழி தமிழ் மொழிக்கும் என் பாரத நாட்டிற்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குரோதி வருடம் மாசி மாதம் மூல நட்சத்திரம், இது வந்து நான் பிறந்த நட்சத்திரம். இன்னையோட 60 வயசு எனக்கு முடிஞ்சு இன்னைக்கு எனக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. 3:22க்கு மேலே மூல நட்சத்திரம். முதல் பாதம் மணி 9:30 வரைக்கும் இருக்கும். நான் 2ஆம் மாதத்தில் பிறந்தேன். இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பெரிய பிரதிபலன் எதிர்பார்க்கும். கிட்டத்தட்ட 15 10th 680 வந்து 10th முடித்தேன். அதுக்கு மேலே வந்து வசதி இல்லாத காரணத்தினால கட்டட வேலைக்கு நான் போனேன். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. இன்னைக்கு இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னவே ஆஞ்சநேயரை குறிக்கும். திருமணம் ஆகாத மூல ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் ஆகாத ஒரு ஆஞ்சநேயரையும், ஏழுமலையான குறிக்கின்ற ஏழுமலையும், ஈஸ்வரனை குறிக்கின்ற அருணாசலத்தையும் 3 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த மேடையில் கிட்டத்தட்ட அரசியல் மேடைகள் பேசியிருக்கேன், நிறைய மேடைகள் பேசியிருக்கேன், கவியரங்கத்தில் கூட பேசியிருக்கிறேன். ஆனால் 60 வயசு முடிஞ்சு இன்னைக்கு முதலாக ஒரு ஜோதிட கருத்தரங்கள் பேசுறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை உங்களோட கொண்டாடுறதுல பெரிய மகிழ்ச்சி. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு கோயில் குளத்தில் வந்து அதிகமாக கூட்டம் கூடுது. இது யாரால் கூடுது அப்படின்னு கேட்டால், உங்களை மாதிரி இருக்கிற ஜோதிடர்களுடைய வாக்கு தான் இன்னைக்கு கோயிலில் வந்து அதிகமாக கூட்டம் கூடுது. நம்மளை மாதிரி என்ன மாதிரியும் நம்மளை மாதிரியும் நான் ஜோதிடத்தில் வந்து கத்திருக்கணுடைய எனக்கு அதிகமாக ஈடுபாடு வாஸ்து. என்ன காரணம் கேட்டால், நான் சார்ந்திருந்த கட்டிடக்கலை வந்து எனக்கு வாஸ்து குறிக்கும். கிட்டத்தட்ட 44 வருஷம் கட்டட வேலையில் நான் இருக்கிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக நான் இந்த வாஸ்துவோட அடிபட்டு நான் இருக்கிறேன். சரி, வாஸ்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், நான் 10th முடிச்சிருக்கிறதுனால மின்சாரத்தையும் கலந்து என்னால் பேச முடியும். கிட்டத்தட்ட பூமி வந்து 23 டிகிரி தென்மேற்கு மூலம் உயரமாக இருக்குது. அப்படி தென்மேற்கு மூலம் உயரமாக இருக்கிறப்ப நிலம் ஒரு பங்கும் தண்ணி 2 பக்கமும் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பூமி இந்த வாரத்தை சுற்றுது, இடமிருந்து வளமாக பூமி சுற்றுது. இதனால் வாஸ்துவில் வந்து மெயினாக என்ன சொல்லப்படுறாங்கன்னா, தென்மேற்கு மூலம் உயரமாக இருக்கணும், தென்மேற்கு மூலையில் வாட்டர் டேங்க் இருக்கணும், தென்மேற்கு மூலையில் ஒரு ரூம் இருந்து அது மேலே டேங்க் வச்சா சாஸ்திரம் நல்லாயிருக்கும், தண்ணி எந்த பக்கம் இருந்தாலும் கிழக்கு பக்கம் தண்ணி ஊற்றணும். இது வந்து உண்டு. இது வந்து என்னை வந்து எங்கள் ஊரில் ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் கேட்டார், சூரியனை வச்சு தானே நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க, சூரியன் அசையாமல் நிற்கிற இடம் தானே, பூமி தானே சுற்றுது, நீங்கள் எதனுடைய அடிப்படையில் வாஸ்து பேசுகிறீங்க அப்படின்னு. நல்ல அருமையான கேள்வி. நான் சொன்னேன், நாங்கள் சொல்கிறது வந்து சூரியன் அடிப்படையாக வச்சு தாங்க பேசுகிறோம். சூரியனுடைய கதிர்கள் கிழக்கு பக்கம் அதிகமாக இருக்கும், அதனால கிழக்கு வந்து ஓப்பன் பிளேஸ் அதிகமாக விடணும். அடுப்பு வந்து தென்மேற்கு காற்றும் வடகிழக்கு காற்று இருந்தால் பூமி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. அதனால் வந்து அக்னி மொழியில் வந்து அடுப்பும் அதுக்கு நேர் ஆப்போசிட் வாய்மொழியிலிருந்து அடுப்பு வைக்கணும். மீது எல்லா பக்கமும் வந்து காற்று உள்ள வரமா இருக்கணும். சூரியனுடைய கதிர்கள் மேற்கு பக்கம் படாது. அதனால தென்மேற்கு மூலையில் பெட்ரூமும் வடமேற்கு மூலையில் பெட்ரூமும் அமைச்சுக்கிட்டா இந்த கதிர்கள் படாது, கரு கலையறதுக்கு காரணமாக இருந்து நீர்த்துப்படும். அதனால இந்த மாதிரி மேற்கு பக்கம் பெட்ரூம் அமைச்சுக்கிட்டா எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. இதுதாங்க வாஸ்துன்னு சொல்கிறோம்.
அப்படின்னு சொல்லும்போது அந்த முஸ்லீம் நண்பர் வந்து உடனே வாய் அடக்கிட்டார். இதே மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு எந்த பக்கம் எடுத்துட்டாலும் வாஸ்து பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து முடிஞ்ச வரைக்கும் செப்டி டேங்கு போடக்கூடாது. சரி, செப்டி டேங்க் எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயு மூலையில் மட்டும் செப்டி டேங்க் போட்டுட்டா மிக மிக நல்லது. சரி, வீட்டுக்கு ஓனராக இருக்கிறவங்க எங்கே படுத்தா நல்லது அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே சொல்கிறேன், தென்மேற்கு மூலை உயரமாக இருக்கும். தென்மேற்கு மூலையில் வந்து பெட்ரூமோ அண்டு பணப்பெட்டியோ வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்து பீரை வச்சுக்கிட்டோம்னா குபேரனுடைய பார்வை ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொருத்தரும் அதி தேவதையாக இருக்கிறாங்க. ஈசானி மூலையில் ஈசன், இங்கே இந்திரன், அக்னி மூலையில் அக்னி, தெற்கு பக்கம் யமன், அங்கே நிருதி, இந்தாண்ட வருணன், இந்தாண்ட வாயு, இங்கே வந்து குபேரன். அப்போ வடக்கு மூலையில் குபேரன் இருக்கிறதுனால குபேரனுடைய பார்வைப்பட்டா அங்கே பணம் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படும். இதுலேயும் வந்து என்னால் வந்து பணம் சேரல அப்படின்னாங்கன்னா ஏற்கனவே யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஏலக்காய் 2, லவங்கப்பூ 2, பச்சை கற்பூரம், ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு ₹1 காசு அது கூட வச்சு பீரோவில் காசு வச்சிங்கன்னா அந்த காசு எனக்குமே குறையாது, அல்ல காசு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு வாஸ்துவில் உண்டு. வாஸ்து பொறுத்த வரைக்கும் ஈசானி மூலையில் படிக்கட்டு வரக்கூடாது. ஈசானி மூலையில் படிக்கட்டு வந்தால் அந்த குடும்ப தலைவன் தனக்குத்தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஈசானிய மூலையை படிக்கட்டு அமைக்கிறத தவிர்த்துக்கணும். வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற மூலை ஈசானிய மூலை. இந்த மூலையில வந்து படிக்கட்டு மெத்த படிக்கட்டு வரக்கூடாது, இதை தவிர்த்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி ஏதாவது வாடகை வீட்டில் இருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. வீட்டுக்குள்ள நீங்க நுழையிறப்ப ராஜேஸ்வரி படத்தை கூட்ட பார்த்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து எந்த தொல்லையும் பண்ணாது. திருச்செந்தூர் முருகன் படம், இந்த 2 படத்தை நீங்க மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டில் எந்த அசம்பாவம் எதுவும் நடக்காது. அதனால வாஸ்து வந்து கண்டிப்பாக பழிக்கும். ஒரு தடவை நீயா நானா ப்ரோக்ராம் விஜய் டிவியில் வந்துச்சு. அந்த விஜய் டிவி பார்த்துட்டே இருக்கும்போது டாக்டர் ஒரு பக்கம் நம்மளை மாதிரி ஜோதிடர்கள், இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜோதிடம் போய் அப்படின்னு சொல்லி டாக்டருங்க வாக்குவாதம் பண்ணும்போது நான் ஃபோன் பண்ணி பேசினேன், நீயா நானா ப்ரோக்ராமுக்கு. ஒரு பொண்ணு தான் எடுத்தாங்க. அம்மா என்னம்மா கேள்வி பேசிக்கிறாங்க, எம்பிபிஎஸ்ன்னு என்னம்மா அப்படின்னு கேட்டான். மருத்துவம், எம்எஸ்னா சர்ஜரி, எம்டினா உயர்ந்த படிப்பு, இப்படியெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க வீட்டில் கெட்டது எதுவும் நடக்காதா? யாரும் சாக மாட்டாங்களா? அப்போ சாவை வந்து படைக்க வைக்க முடியாத வைத்தியம், அப்போ அது படிப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் யார் என்னன்னு கேட்குறப்ப நான் என்னுடைய நிலவரத்தை சொன்னேன். நீங்கள் விஜய் டிவியில் வந்து கலந்துக்கங்க அப்படின்னாங்க. நான் என்னை கூப்பிடும்போது அண்ணன் தம்பி விஷயத்தில் போய் கூப்பிட்டாங்க. நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன். ஆனால் நான் பேசுகிற வாய்ப்பு என் தம்பியார் பயந்துக்கிட்டு எங்கள் அண்ணனும் பயந்துக்கிட்டு ப்ரோக்ராம் வரல. நான் மட்டும் எங்கள் டிவியில் மட்டும் நான் பேசுறதுக்கு அடிக்கடியாக டிவியில் விஜய் டிவியில் காட்டினாங்களே ஒழிய என்னுடைய பேச்சை காட்ட முடியல. காரணம், எனக்கு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு என் தம்பியோ எங்கள் அண்ணனோ இருக்கணும். அந்த மாதிரி பொதுவாக எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, இப்போ வாஸ்து பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் சரி, தெற்கும் மேற்கும் ஒட்டி கட்டில் போட்டு படுத்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஆண் குழந்தை அதிகமாக இருக்கும். வடக்கும் கிழக்கும் ஒட்டி கட்டில் போட்டு படுத்திங்கன்னா அந்த வீட்டில் பெண் குழந்தை இருக்கும். அதேமாரி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கிழக்கும் மேற்கும் மனை இருக்கிறப்ப கிழக்கும் மேற்கு நீளம் அதிகமாக இருந்து வடக்கு தெற்கு கம்மியாக இருந்தால் அது ஆண் மனை, அந்த வீட்டில் ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தெற்கும் வடக்கும் நீளம் அதிகமாக இருந்து கிழக்கு மேற்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து பெண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பெண்கள் அதிகம் பேசுவாங்க, ஆண்கள் கம்மிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வாஸ்துவில் அந்த மனைகளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு வீட்டிலுடைய கட்டில் எந்த வாரத்தில் போட்டிருக்காங்க அப்படி பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த வீட்டில் எத்தனை குழந்தைங்க அப்படின்னு. அதேமாதிரி ஆண்கள் வலது கையை வச்சு தூங்கணும், பெண்கள் இடது கையை வச்சு தூங்கினா தான் அது நல்ல உறவாக இருக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதேமாரி தெய்வ சிந்தனையோட இருக்கணும். வீட்டில் வந்து கசாமிச்சு சினிமா படத்தில் நயன்தாரா அப்படி ஆடினாங்க, அவன் இப்படி ஆடினான்னு நினச்சிருந்தா பிள்ளைங்க கொஞ்சம் முன்னப்பட்டு தான் இருக்கும். அதனால் தெய்வ சிந்தனையோட நல்ல சிந்தனையோட இருக்கிற மாதிரி இருந்தால் மிக நல்லதாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு அக்னி மூலையில் வந்து படுக்கக்கூடாது. அதேமாரி ஈசானி மூலையில் படுத்திங்கன்னா குழந்தைங்களுடைய பாதிப்பு மண்டை வளர்ச்சி பாதிக்கும். வடக்கு தலை வச்சு படுத்தாலும் அதே மாதிரி பாதிக்கும். வாஸ்து கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் நம்ம திருமணம் பண்ணும்போது கிழக்க பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம், வடக்கு பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம், மேற்கே தெற்கே பார்த்து கல்யாணம் பண்ணுறதில்ல. வீட்டில் விளக்கு வச்சா கூட தெற்கை பார்த்து விளக்கு வைக்கக்கூடாது, அது யமனை குறிக்கும். மற்ற எந்த திசையை பற்றி விளக்கிறதுனாலும் வாஸ்துவில் நல்லது செய்யும். அதனால் எனக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மையிலுமே ரொம்ப பெருமைப்படுறேன். இது வந்து என் தாய் வீடு.
இந்த இடம் வந்து ஸ்ரீ வராகமிகிறார் அறக்கட்டளையோ ஆராய்ச்சி மையமோ எனக்கு தாய் வீடு. நான் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் பேசலாம். எனக்கு அந்த சுதந்திரம் உண்டு. என்னால் வர முடியல. ஏன்னா நான் செய்கிற தொழில் அந்த மாதிரி. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு லேபர்ஸுக்கு வந்து நான் வந்து கண்காணிப்பு குழு உறுப்பினர். மொத்தம் 4 பேர் தான் கலெக்டர்கிட்ட பேசணும். ஒன்று திமுக, ஒன்று கம்யூனிஸ்ட்டு, ஒன்று காங்கிரஸு. நான் எந்த கட்சியும் சேராதால நான் தான் பேசியவன். இதில் அதிகமாக பேசுகிறத கலெக்டர்கிட்ட நான் தான் பேசியவன். நான் அரசியல் நோக்கம் இல்லாமல் நான் பேசுகிறேன். அதனால் என்னுடைய சார்பு இந்த மாதிரி சார்ந்து இருக்கிறதுனால நான் அதிகமாக கூட்டத்துக்கு போக வேண்டிய சூழல் வந்துடுது. ஐயாவோட கூட்டத்தை நான் இதுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன். எப்படியாவது இந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு. இந்த கூட்டத்தில் வந்தேன். இன்னைக்கு கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா, பொதுவாக நவக்கரக கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஒரு ஆத்மீக திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி நவரத்தனங்கள் ஜொலிக்கிற இடத்துல நம்ம போய் நின்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த மாதிரி நவரத்தனங்கள் ஜொலிக்கிற இடத்துல நீங்க நான் வந்திருக்கேன். ஒவ்வொருத்தருடைய பேச்சும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. சீனிவாச ஐயாவட்டும், வெள்ளையன் ஐயாவட்டும். வெள்ளையன் ஐயா ஒவ்வொரு பேச்சையும் பேசுறப்ப பிரமிப்பா இருக்கும். நோட்டு எடுத்து உடனே எழுத முடியாது. அவருடைய பேச்சுக்கெல்லாம் கேட்குறப்ப மெய் மறந்து போயிடும். கிட்டத்தட்ட 60 வயசு முடிஞ்சு. என்னோட அவரெல்லாம் வயசு கம்மியாக தான் இருப்பார். எவ்வளோ பேச்சு வெளியில் கேட்டிருப்போம். ஆனால் வெள்ளையன் ஐயா பேசும்போதெல்லாம் மயக்கம் வந்துடுது. ஒன்றுமே முடியல. இங்கே நம்ம ஏந்திரிச்சு கத்திடுமோ ஆர்வமாக இருக்கும் அவருடைய பேச்சு. இந்த இன்னைக்கு இவரு பேசினார், என் கணித நிபுணர். எனக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய விஷயம் அவர் பேசினார். அப்போ நான் நினைச்சா பரவாயில்ல, ஒரு என் கணித நிபுணருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளும் பேசுகிறோம். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறப்ப நான் பார்க்குறப்ப 1, 5, 7, 9 தான் பேர் வைப்போம். 11 இதில் தான் நாங்கள் பேர் வைப்போம். அதுலேயும் வந்து லக்னத்துக்கு ராசிக்கு அதிபதி நட்பு கிரகமா பகை கிரகமான்னு பார்ப்போம். அதையும் பார்த்து தான் பேர் வைப்போம். இன்னைக்கு நான் வச்ச குழந்தைங்க பேர் எல்லாமே பயங்கர டாப் இருக்கு. அதே மாதிரி நான் யாராருக்கு வாஸ்து பற்றி வீடு கட்டணும் எல்லாரும் வீடு இருக்கு. என்னோட ஃபேஸ்புக் லைன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். நான் மன யார் எந்தெந்த வீட்டுக்கு பூஜை போடணும், என் சொந்த வீடு மாதிரி நினச்சி தான் போடுவேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருமே சிறப்பாக இருக்கிறாங்க. உங்களுடைய குருமார்கள் உண்மையிலுமே ரொம்ப 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 பெருமை. இன்னைக்கு கோயிலுக்கு போனால் கூட அவ்வளோ திருப்தி இருக்காது. இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல பேச்சியா இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறேன். இந்த பேச்சு இன்னும் ஆயுசு எவ்வளோ இருந்தாலும் இந்த பேச்சு ஜோதிட கலைக்கும் மற்ற கலைகளுக்கும் உதவுறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு, அந்த இறைவனை வழிகாட்டுகின்ற ஜோதிடர்கள் நம்மளையும் சேர்த்து கொண்டு உங்களை எல்லாத்தையும் வாழ்த்தி மனதார வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். ஜெய்கி.